இன்றைய புதிய கோணம் பகுதியில் இந்தியா டுடே பத்திரிகையின் கட்டுரையை பார்க்க இருக்கிறோம். வேலை அழுத்தத்திலிருந்து விடுவிடுவது எப்படி என்ற சாராம்சத்தில் எழுதியிருக்கிறாங்க. திரு ஷியாம் பாலசுப்ரமணியன் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். விவாதிப்பதற்காக அரங்கத்திற்கு மருத்துவர் திரு நந்தகுமார் வந்து. இளைஞர்களிடையே மாரடைப்பு ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. 55 மணி நேரம் ஒரு வாரத்திற்கு சராசரியாக வேலை செய்தவர்கள் கிட்டத்தட்ட 2016 7,45,194 பேர் வந்து மாரடைப்பால் பாதிக்கப்பட்டுறாங்க. இந்த 55 மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு அப்படின்னு செய்திகள்லாம் இருக்கு. வேலைக்கும் மாரடைப்புக்கும் வேலைக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் நேரடியாகவே சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பாக நேரடியாக சம்மந்தம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வேலையால் வர ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது நம்ம உடம்புல வந்து எப்பயுமே ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னும் போது கார்டிசால் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ஸ்ட்ரெஸ்ஸில் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி அட்ரினலின் ஒரு ஹார்மோன் ஸ்ட்ரெஸ்ஸில் ரிலீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த அட்ரினலின்ற ஹார்மோன் வந்து ஃபைட் ஃப்ளைட் ஹார்மோன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ஒரு நாய் துரத்துது, உங்களால் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஓட முடியுது. நீங்கள் நாய் துரத்தும் போது 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடி அந்த நாய்கிட்ட இருந்து தப்பிக்க பார்ப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு நாய் நம்மளை வேற ஒரு ரூபத்தில் துரத்திக்கிட்டே இருக்குது. கடன் பிரச்சனையாகவோ இல்லை வேலையில் மேனேஜர் ஆகவோ கிளையண்ட் ஆகவோ டார்கெட் ஆகவோ ஏதோ ஒன்று நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஹார்மோன் எப்பயுமே ரிலீஸ் ஆகிட்டே இருந்தால் அதோட சைட் எஃபெக்ட்ஸாக வரும்போது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஹார்மோன் சுரந்தா பிரச்சனை இல்லை, எப்பயாவது சுரந்தா பிரச்சனை, அது வந்து ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும் நமக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி வேணும், 10ல் ஓடுற நீங்கள் 40ல் ஓடுறதுக்கு எக்ஸசிவ் எனர்ஜி வேணும். ஸோ அந்த எனர்ஜி வந்து நம்ம பாடியில் சுகர்ஸ் அதிகமாகும். ஸோ டயபெட்டிஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ எப்போ பார்த்தாலும் சுகர்ஸ் லெவல் அதிகமாகவே இருந்து டயபெட்டிஸ்லேருந்து ஹார்ட் பிரச்சனையாக மாறும். அதுக்கப்புறம் மாரடைப்புக்கு லீட் பண்ணும். ஸோ அது இதில் என்னென்னா அதிக வேலை நேரம் அதிக வேலை பளு அப்படிங்கிறத உள்வாங்கிற இந்த கிரகிக்கிற தன்மை இருக்குல்ல. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், இந்த வேலையை நான் முடிக்கணும், இந்த டார்கெட்டை வந்து நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அந்த எடுத்துக்கிற தன்மையில் மனிதர்களிடையே வேறுபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பு வருதா? ரசித்து வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இல்லையா? இல்லை வேலையின் தன்மையே இதை இயல்பாகவே இந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்துருதா? சார், ஒரு சேலஞ்ச் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலே என்னென்னா, ஸ்ட்ரெஸ்லேயே 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னா, ஒரு ஏதோ ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷனுக்கு உங்கள் பாடி அடாப்ட் ஆகிறது, இல்லை அந்த சேலஞ்சிங் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்காக உங்கள் பாடியில் வர மாற்றங்கள். ஸோ இதை வந்து டீஸ்ட்ரெஸ் அப்படின்னா அதோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ், உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை உங்களை பண்ண சொல்லி உங்களை ப்ரெஷரைஸ் பண்ணும்போது, உங்களை வேண்டா வெறுப்பா இல்லை ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட நீங்கள் செய்யும்போது அது வந்து டீஸ்ட்ரெஸ். அது வந்து ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு கொடுக்குற வேலையை, உங்களுக்கு எங்கேயாவது பீச்சுக்கு போகிறது ஒரு சந்தோஷம், ஒரு பார்க்குக்கு போகிறது ஒரு சந்தோஷம். ஸோ இந்த வேலையை நீங்கள் செய்யும்போது அது யூஸ்ட்ரெஸ் அப்படின்வாங்க. அது வந்து ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ ஏதோ ஒரு மாற்றம். ரெண்டுலையுமே பாதிப்பு இருக்குது. இல்லை ரெண்டுத்துலையும் அதுதான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் இல்லை இப்போ நீங்கள் ஒரு இன்னைக்கு மீடியாவில் இருக்கீங்க, ஸோ பீச்சில் ஏதோ ஒரு நியூஸ் கேதர் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் பீச்சுக்கு போகிறத என்ஜாய் பண்ணி போவீங்க. ஸ்டூடியோலையோ இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இடத்துல ஒரு நியூஸ் நீங்கள் போகும்போது என்னடா இது எவ்வளோ நேரம்டா இங்கே இருக்குது, வெயிலில் போய் ரொம்ப நேரமாக நம்ம 3 மணி நேரமாக நின்றுட்டு இருக்கோம்னு ஒரு இரிட்டேஷனோட நீங்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது டீஸ்ட்ரெஸ். அது பாதிப்பை கொடுக்கும். கண்டிப்பாக ரெண்டுமே வந்து உங்கள் பாடியில் ஒரு மாற்றத்தை கொடுத்து நீங்கள் ஒரு இடத்துல போய் நியூஸ் கலெக்ட் பண்ணுறீங்க. ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் ஒன்று ஹாப்பினஸ் கொடுக்குது, ஒரு ஹாப்பியான இடத்துல போய் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறீங்க. அதே வேலையை உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிக்காத ஒரு இப்போ நான் என்னை பிடிக்காத என்னை வந்து நீங்கள் இன்டர்வியூ நம்ம பேசும்போது பிடிக்காத ஒரு கெஸ்ட் நான் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இவங்கிட்ட என்னடா பேசணும் அப்படின்னு அதுவே உங்களுக்கு மைண்டில் ஒரு ஓடிட்டு இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த இதுதான். இதில் 70 மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னு இன்ஃபோசிஸ் திரு நாராயணமூர்த்தி சொல்றாரு. இளைஞர்கள் வந்து ரொம்ப சோம்பேறியாக இருக்காங்க. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஜப்பான், ஜெர்மன் நாடுகளை சேர்ந்த மக்கள் வந்து அதிகமாக வேலை பார்த்ததுனால அந்த நாடுகள் வந்து முன்னேற்றத்தை நோக்கி ரொம்ப வேகமாக போச்சு. இப்போ நம்ம நாட்டின் வளர்ச்சின்னு யோசித்தோன்னா நிறைய நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு. அது இப்போ தவறா? சார், அவர் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை இருக்குது. பட் இந்த கருத்து வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசுனா 55 மணி நேரம் வேலை செஞ்சாலே ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக் வருதுன்னு நம்ம பேசுகிறோம். ஸோ அப்போ 70 மணி நேரம் அவனை வேலை செய்ய சொன்னால் ஒரு நாளைக்கு சண்டே உட்பட டெய்லி 10 மணி நேரம் வேலை செய்யணும். ஸோ அப்போ அவனோட ஆயுள் காலம் குறையுது. வேகமாக நாட்டை நீங்கள் முன்னேற்றணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வேகமாக ஒரு இண்டிவிஜுவல் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. வேகமாக முன்னேறி அவன் வேகமாக போயிட போகிறானே.
லைக் உங்க ஆயுட்காலம் குறைஞ்சு. ஆயுள் கால் உங்க இதயம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 72 முறை துடிக்கணும். அதை நீங்க வேகமா துடிக்க வச்சீங்கன்னா 110 ஒரு 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 நிமிஷத்துக்கு 110 வாட்டி 120 வாட்டி தொடர்ந்து அது துடிச்சிக்கிட்டே இருந்தா அதோட ஆயுள் காலம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அந்த நார்மல் இதை தாண்டி நீங்க ஏன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்து வேலை செய்றீங்க? கட்டுரையில் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, தொழில்நுட்ப வளர்ச்சினால வேலை நேரம் என்பதே இல்லாம போயிடுச்சு. எப்போ வேலையை தொடங்குறோம், எப்போ வேலையை முடிக்கிறோன்ற அந்த வரையறையே இல்லை. இன்னொன்று, இலக்க தீர்மானித்து ஓடக்கூடிய வேலைகளாக எல்லாம் மாறிடுச்சுன்னு. தொழில்நுட்பம் வந்து அதிகரிச்சதுன்னா வேலை நேரம் வந்து குறையணும், ஃப்ளெக்சிபிளான ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும். இப்படி இல்லை, பாசிட்டிவாக தானே இதை பார்க்கணும். இது வந்து முரண்பாடாக இல்லை, இருக்குல்ல. நான் அதுக்கு முரண்பாடாக நான் சொல்கிறேன். நேச்சர் அப்படின்னும் போது இயற்கை நமக்கு கற்கால மனிதர்களாக நம்ம இருந்த பல வருஷமாக இருக்கும் போதெல்லாம் காலையில் ஒரு 6 மணிக்கு சூரியன் வரும்போது வீட்டை விட்டு வெளில வருவாங்க, இல்லை குகைகளை விட்டு வெளில வருவாங்க. மாலை 6 மணி 7 மணி ஆகும்போது இருட்டணும் போது உள்ளே போகணும், அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து நம்ம ஜெனட்டிக்கலாகவும் இப்படி தான், சைக்கிளாக இருந்து சைக்கலாஜிக்கலாக இப்படி தான். இந்த சைக்கிளை வந்து நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க தொழில்நுட்ப வளர்ச்சியால். ஸோ தொழில்நுட்ப வளர்ச்சியால் எல்லாமே ஈஸி ஆயிடுச்சுன்னா என்ன நிர்பந்தம்னா, நான் பல்வேறு நாடுகளோடு சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது, குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்தை சேர்ந்தவங்க. அப்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த வேலை நேரம் மாறுகிற போது அதற்கு தகுந்த மாதிரி பணியாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிற போது உடலுடைய தன்மை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தகவமைச்சுக்காது, அது பிரச்சனையை தான் கொடுக்குமா? சார் கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் இதுனா சிஸ்டம் கம்ப்யூட்டரோ மொபைலை நமக்கு தேவையானபடி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு இது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். நீங்கள் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால் நைட்டும் பகலும் நம்ம வேலை செஞ்சு என்ன பண்ண போகிறோம்? சம்பாதிக்கிறதுக்கு வேலை செய்கிறோம். ஒரு மனிதனுக்கு இயல்பாக வாழ்க்கைக்கு தேவையானது உணவு, உறக்கம், இருப்பிடம். இந்த பேசிக்கை தாண்டி நம்ம ஓடுறோம் ஒரு லக்ஸுரி ஜோன் ஆஃப் லைஃப்னா எனக்கு செயின் வந்து பிரேக் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஸோ அந்த ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகுது. ஸ்லீப் சைக்கிள்னு போது போன வாட்டி நம்ம பேசும்போதே நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும். அந்த 8 மணி நேரம்ன்றதும் தூக்கன்றது கண்டினியூஸ் ஸ்லீப்பாக இருக்கணும். ஸோ தூக்கத்திலே வந்து 2 டைப் ஆஃப் ஸ்லீப் இருக்குது. அதான் ஒரு ஸ்லீப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்லீப் சைக்கிள் வந்து 90 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் 110 மினிட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் வச்சுங்க, 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வச்சுங்க. ஸோ ஒரு நைட்டு நீங்கள் தூங்கி முடிக்கிறதுக்குள்ள அது 4லேருந்து 6 வாட்டி அந்த ஸ்லீப் சைக்கிள் வரணும். அப்போ தான் வந்து உங்களால் ஆக்டிவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். நீங்கள் நைட்டு வெடிகாலம் 4 மணிக்கு தூங்கி இப்போ 7:30 மணிக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இதே மாதிரி 2 மணி நேரம் தான். நேற்று 8 மணி நேரம் தூங்கிட்டு வரும்போது நீங்கள் பண்ணுற நேர்காணலும் இல்லை 3 மணி நேரம் தூங்கிட்டு வந்து பண்ணுற நேர்காணலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான ப்ரொடக்டிவிட்டியே வந்து ரெடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த இளம் வயதில் வந்து இப்போ நிறைய பேருக்கு உயர் பொறுப்புகள் கொடுக்கப்படுது. அப்போ அந்த பொறுப்பை தக்க வச்சுக்கணுன்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். இன்னொன்று, அவங்கள தயார்படுத்தாமல், தனக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களை எப்படி கையாளணும் அப்படின்னு தயார்படுத்தாமல் அவங்க இளம் வயதிலேயே பொறுப்புகளுக்கு வருகிற போது அங்கே இந்த உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கும் கீழே பணியாற்றவங்களுக்கு இடையிலான சிக்கல்கள், முரண்பாடுகள் தான் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வேலை அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு. அந்த இடத்த நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கா? சார் கண்டிப்பாக சார். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஒரு புக்கில் சத்யஜித் ரேன்னு ஒரு டைரக்டர் இருந்தார் வெஸ்ட் பெங்காலில். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படம் பத்தர் பஞ்சலி, அந்த படத்துக்கு அவர் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பல டசன்ஸ் ஆஃப் புக்ஸை படிச்சுட்டு போயிருந்தேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு டே ஷூட் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் 1 டசன் புக்ஸில் கூட கிடைக்காத எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு நாள் ஷூட்டில் கிடச்சிது அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. நீங்கள் எவ்வளோ நாலேஜபிளாக இருங்க, டெக்னிக்கலி ஹவு மச் சவுண்ட் யுவர் ஆன் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது தெரியாமல் போகும்போது இந்த இன்செக்யூரிட்டிஸ் வரும். உயர் பதவியில் எனக்கு நாலேஜே இல்லை ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எனக்கு வேலை கொடுக்கறத பற்றி தப்பு சொல்ல, பட் எனக்கு ரொம்ப உயர் பதவி கொடுத்துட்டா அங்கே வந்து நான் டெக்னிக்காலிட்டி மட்டும் ஹேண்டில் பண்ண போகிறது இல்லையா, பீப்புள் ரிலேஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும். இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், புக்கில் வந்து பிரச்சனை இப்படி இருக்கும், அதை நீ இப்படி இது பண்ணணும். பட் நமக்கு வர பிரச்சனைகள் ஒர்க் பிளேஸில் கஸ்டமைஸ் பண்ணி தான் வரும். புதுசாக வர பிரச்சனை புக்கில் இருக்க மாதிரி பிரச்சனைகள் வராது. ஸோ அப்போ வந்து அதை கொள்றதுக்கான தைரியம் வேணும். வீட்டில் இருந்தே வேலை செய்கிறதுனால நிறுவனத்துடனான உறவுலையும் சிக்கல் வருது. நிறுவனத்திற்கு நேரடியாக வந்து வேலை செய்கிறவங்களுக்கு இடையிலான அந்த புரிதல் வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது வந்து மனிதர்களுக்கு இடையிலான அந்த உறவை வந்து பாதிச்சிருக்கா? சோஷியலைசேஷனே இல்லாமல் போயிடுச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போனீங்கன்னா இன்னைக்கு காலைல வீட்டிலேருந்து நம்ம ஸ்டூடியோக்கு வருவீங்க.
ஸோ கூட கேபில் வரும்போது டிரைவர் யார்கிட்டயாவது பேசியிருப்பீங்க, இல்லை பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், மெட்ரோவில் போகிறோம், புது புது மனிதர்களை பார்ப்போம், சந்திப்போம், பேசுவோம், ஏதோ ஒரு நமக்கு ஒரு அவுட்வியூ கிடைக்கும்ல. பட் ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது எனக்கு சோஷியலைஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அதே மனைவி, அதே குழந்தைகள், இல்லை அதே அப்பா அம்மா, அதே கூட்டத்துக்குள்ளேயே இருக்கிறோம். அண்ட் ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து அது ரொம்ப அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. எப்படினாலும் காஸ்ட் கட்டிங்ன்ற அடிப்படையில் அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. இனிஷியல் பீரியட்ல டெய்லி அலைச்சலா நான் வீட்டுல இருந்து வெளில போயிட்டு வந்தேன். எனக்கு வந்து நல்லா இருந்தது. இப்போ வீட்டுக்குள்ளே வரதுக்கான பயண நேரங்கள்லாம் கூட அது இனிஷியல் பீரியட் நல்லா இருந்தது. பட் எவ்வளவு நாள் தான் ஒரு ரூம்ல, ஆல்மோஸ்ட் அது ஜெயில் தானே. நீங்க ஜெயில தூக்கி போட்டா நான் ஜெயில விட்டு வெளில வர முடியாது, ஜெயிலுக்குள்ளேயே இருக்க மாதிரி. அந்த வீட்டுக்குள்ளேயே எவ்வளவு நாள் தான் என்னால இருக்க முடியும் சொல்லுங்க. அவங்களுக்கே தெரியாம அவங்க எல்லாம் சிறைச்சாலை மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள அடைப்பட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வரும்போது அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, இந்த மாதிரி ஊழியர்கள் இடையிலே பரஸ்பர ஒரு புரிதலோடு வேலை செய்யும் போது உள்ள ப்ரொடக்டிவிட்டியில கொஞ்சமாவது மாற்றம் வரும்ல, இதெல்லாம் நிறுவனங்களுக்கு தெரியுதா? சார், நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னும் போது என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லாபம், டார்கெட், காஸ்ட் கட்டிங். ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு சென்னையில் ஒரு ஐடி கம்பெனி நம்ம ரெண்ட் எடுக்கிறோம், இல்லை ஒரு ரெண்டல் கொடுக்குறோன்னா அது லட்சக்கணக்கிலையோ கோடி கணக்கிலையோ இருக்குது. அங்கே நம்ம இவ்வளோ ஆம்பியன்ஸ் ரெடி பண்ணணும். இதெல்லாம் வந்து அவங்களோட பாயிண்டில் சரி அவனால் 10% குறையுதா, பேரலாக அவனை வச்சு நம்ம 20%, 30% எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சிடறோம். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுலையும் நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுலையும் மேலே இருக்க முதலாளிக்கு பெரிய, ஆனால் அப்படிலாம் இனிமே இருக்க முடியாது அப்படின்னு கட்டுரை எச்சரிக்குது. வேலை சுரண்டல், மன ஆரோக்கியம் குறித்தெல்லாம் இளைஞர்கள் வந்து இப்போ நிறைய யோசிக்க தொடங்கிட்டாங்க. இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறதுனால என்னுடைய உடல்நலத்திற்கும் மனநலத்திற்கும் பாதிப்புனா அவங்க வந்து யோசிச்சு வேற நிறுவனங்களை நோக்கி நகர தொடங்கிட்டாங்க. அந்த நிறுவனத்தில் இதே தானே நடக்குது. நீங்க சொல்றது வந்து வேலை சுரண்டல் அப்படின்ற வார்த்தை இன்னைக்கு நீங்களும் நானும் கண்டுபிடிக்கல. மொபைல் ஃபோன்னாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச வார்த்தை. வேலை சுரண்டல் அப்படின்றது 200-300 வருஷமா இருக்கிற ஒரு வார்த்தை, இல்லை பல 100-1000 வருஷமா இருக்கிற ஒரு வார்த்தை தான். ஸோ அது வேலை சுரண்டல் நடந்துகிட்டே தான் இருக்குது. வேலை சுரண்டல் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாடர்னைஸ் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க இன்னும் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரியான வேலை சுரண்டல்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கு. இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து சமன்படுத்திக்க வேண்டிய, அதை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு தனிநபரா எனக்கு இருக்கா, இல்லை அதை சரிப்படுத்தி அதை சமன்படுத்திக்க வேண்டிய பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி நிறுவனத்திற்கும் இருக்கா? கார்த்திகேயன் சார், நீங்க ஒரு ஆள், உங்களோட உடல் நலத்தை பற்றி நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இது நம்மளோட உடம்பு, நம்ம தான் இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இதை வந்து நம்ம தான் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். இது மேலே நம்ம எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்? உங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு இருக்கிற எல்லா ஐடியில் இருக்க இளைஞர்கள் அதிகபட்சம் ஸ்மோக்கிங், குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க. நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு போயிட்டு மச்சான் வா தம் அடிச்சுட்டு வரலான்றானுங்க. இல்லை காலையிலேருந்து ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, நைட்டு போய் சரக்கு அடிக்கலாம் அப்படின்னும் போது அதுவே வந்து நம்ம உடலுக்கு நம்மளே எதிராக பாதிப்பை இன்னும் அதிகப்படும். இல்ல, இந்த மாதிரி இருக்கிற உங்க உடம்பு மேல உங்களுக்கே அக்கறை இல்லாதப்போ நிறுவனத்துக்கு எப்படி அக்கறை இருக்கும்? ஏன்னா அவங்க வந்து ஒரு குவைட் ரூம் கொடுங்க நிறுவனங்கள்ல, கொஞ்ச நேரம் வந்து போய் அவங்க ஓய்வு எடுத்துட்டு வரது. இல்லை, அது ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலாக நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு சென்னை சிட்டியில் ஐடின்னு விட்டுருங்க, நீங்களாகட்டும், நான் மருத்துவராக இருக்க நானாகட்டும், நம்ம எத்தனை பேர் அமைதியோட சத்தத்தை கேட்டிருக்கோம்? மன அமைதியோட ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறேன், அந்த சத்தமே இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்ற சவுண்டே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டோம் இப்போல்லாம். ஸோ அது மிகப்பெரிய விஷயம். வீக் எண்டுன்னு மட்டும் இனிமேல் நீங்கள் பார்க்காதீங்க, வீக் டேஸ்லையும் அவங்களுக்கு ஓய்வு தேவைன்றதை நிறுவனங்கள் யோசிக்க தொடங்கணும்னு கட்டுரை. வீக் டே வீக்கெண்டுனா இயற்கை நமக்கு கொடுக்கல, நம்மளா உருவாக்குன ஒரு சக்கரம் தான். ஸோ இயற்கையோட ஒன்றி வாழ ஆரம்பிக்கணும். ஒரு லாங் ரன்னில் பார்த்தா நிறைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட், எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன், நம்ம பாடியில் இருக்கிற இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ், என்டார்ஃபின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செய்யணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் சொல்கிற எந்த பிரச்சனைகளும், ஏன்னா நம்மளால் வந்து இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைலை கம்ப்ளீட்டாக மாற்றணும் அப்படின்னா முடியாது. சென்னையை விட்டு வெளில போயிடணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு கார்பரேட் சிட்டியை விட்டு வெளில போயிடணும்னா நம்மளால் இன்றைக்கி இருக்கிற பணிச்சூழலில் முடியாது. சர்வைவ், பட் அடாப்டேஷனை நம்ம ப்ராப்பராக பண்ணணும். அதுக்கான வழி கண்டிப்பாக இருக்குது. பட் அதை நம்ம யாரும் அதுக்கு பண்ண சோம்பேறித்தனப்படுறோம். குழந்தைங்களையே வந்து ஃபோன் பேஸ்டு சில்ட்ரனாக நம்ம உருவாக்காமல் பிளே பேஸ்டு சில்ட்ரனாக உருவாக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து உடல் குறித்த ஆரோக்கியம் குறித்த சிந்தனை, அதுக்கப்புறம் மனிதர்களை கையாளுறது, விளையாட்டின் மூலமாக மனிதர்களை கையாளுறது, இதெல்லாம் செய்ய முடியும்ன்றாங்க.
இதுல என்ன டிஃபரன்ஸ்? ஒரு ஒரு மைதானத்திற்கு போய் விளையாடக்கூடிய குழந்தைக்கும் ஒரு ஃபோன் பேஸ்டா உருவாகக்கூடிய ஒரு குழந்தைக்குமான வேறுபாடு என்னவா? சார் நான் சொன்னப்போ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொன்னப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபோன் பேஸ்டாக இருக்கிற ஒரு குழந்தை எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல, ஃபிசிக்கல் பேஸ்டான ஆக்டிவிட்டி எதுவும் இருக்க போகிறதில்ல, வீட்டுக்குள்ளே உட்காந்து ஃபோனை நோண்ட போகுது. ஃபர்ஸ்ட் திங், அதோட ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம ஃபோன்லேருந்து வர ரேஸ்ன்னு ஒன்று இருக்குது. தேர்ட் திங், நீங்கள் குழந்தைக்கு என்ன பார்க்க வைக்கிறீங்கன்றதை 24 மணி நேரம் உங்களால் உட்காந்து மானிட்டர் பண்ண முடியாது. நீங்கள் எதையோ ஒரு வீடியோ வச்சு கொடுத்துட்டு போவீங்க, ஏதோ ஒரு ஆட் வந்து ஒன்று பாப்பப் ஆகும். ஸோ தேவையில்லாத எக்ஸ்போஷர், அன்வான்ட் நாலேஜ் டு தி கிட், இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று. நம்ம அடல்ட்ஸே வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் எடுக்கக்கூடாது, ½ அன் ஹவருக்கு முன்னாடி ஸ்க்ரீன் டைம் கட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் வீடியோ காட்டி தூங்க வைக்கிறேன், வீடியோ காட்டி சாப்பாடு ஊட்டுறேன் அப்படின்னும் போது அதோட கான்சன்ட்ரேஷன் அந்த சாப்பாட்டில் இருக்குமா இல்லை அந்த வீடியோவில் இருக்குமா? இறுதியாக அந்த கட்டுரை சொல்லக்கூடிய செய்தி தான் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. ஊழியர்களின் நலனை கருத்தில் எடுத்துக்கொள்ளாத நிறுவனங்களுக்கு தான் அதிகமான செலவு. அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் குறித்தும் மன ஆரோக்கியம் குறித்தும் சிந்திக்கல. நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு. செலவுனா எப்படின்னா, இன்றைக்கி எல்லா மேஜர் கார்ப்பரேட் கம்பெனிஸும் இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அண்ட் நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு பிரமிடல் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது 100 பேர் ஐடி நிறுவனத்துக்குள்ளே போவாங்க. ஸோ அவன் அடுத்த மேனேஜர் பொசிஷன் போகும்போது அது ஒரு பிரமிடல் ஸ்ட்ரக்சராக குறைஞ்சிடுது. ஸோ நீங்கள் 45-50 வயசில் ஐடி நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களோட எண்ணிக்கை 30 வயசில் இருக்கிறவங்களோட எண்ணிக்கையும் 50 வயசில் இருக்கிறவங்களோட எண்ணிக்கை குறைவு. இந்த பிரச்சனைலாம் 22 வயசில் நல்லா இருக்கிற ஒருத்தனை கூட்டிகிட்டு போயிட்டு 45 வயசில் அவனுக்கு பிரச்சனை வரும்போது அவன் பொறுமையாக அவனே வெளில வந்துடுவான், இல்லை கம்பெனி ஏதோ ஒரு ரீசன்ஸுக்காக வெளில அனுப்பிடுவாங்க. ஸோ அவனுக்கு பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்ஸ் எங்ககிட்ட வரும்போது 45 வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க. இது வந்து தனி மனித இழப்பா, அந்த நிறுவனத்திற்கு இழப்பா, இல்லை மனித வளம்ன்ற அடிப்படையில் நாட்டின் இழப்பா? முதல்ல தனி மனிதனோட இழப்பு, ரெண்டாவது அவருடைய குடும்பத்தோட இழப்பு, மூணாவது நாட்டின் இழப்பு, நாலாவது நிறுவனத்தோட இழப்பு. ஏன்னா நிறுவனத்துக்கு அடுத்த எம்ப்ளாயிஸ் வந்துக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு.